பீரோ சாவி இவர்கிட்ட கொடுத்துருவாராம். கொடுத்தா எல்லாம் பணம் நிறையா இருக்குமா, அங்கே வெள்ளி நங்கை எல்லாம் இருக்குமா. இவர் பணம் மட்டும் எடுத்துகிட்டு எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு டேபிள் மேலே சாவியும் பணமும் வச்சுட்டு வந்துடுவாராம். ஒரு வாட்டி ராமுன்னு அவங்க மலையாளத்துக்கார பையன் 500 அந்த தம்பி எடுத்துருச்சான். எடுத்துட்டு அவங்க ஊருக்கு எதோ அவசரம் போல இருக்குது, அனுப்பிச்சி விட்டாராட்டிருக்குது. அது இவர் தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு, நீ என்ன இவ்வளோ நாளாக இருக்கிற எப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாராம். எம்ஜிஆர் சார் அடிச்சிட்டாராம். அழுத்தி ஒரு கீழே விழுந்துட்டாராம். விழுந்துட்டு சென்றவர் வந்துட்டாராம் வீட்டுக்கு. வேற இவர் இல்லாத ஷூட்டிங்க்கு இவர் போயிட்டு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு அந்த மணியாடுற அவர் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த தம்பி அவங்க ஊருக்கு அவங்க அம்மாவுக்கு யாருக்கும் 500 அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லுவார், சிலதெல்லாம் சொல்லுவார், நிறைய விஷயம் சொல்லுவார். அதுக்கப்புறம் மணியாடு அனுப்புனா அந்த ரசீது வரும் இல்லைங்களா, திருப்பி அந்த ரசீது வரும்போது அங்கே நேபாளி குர்க்கா தான் அங்கே வாட்ச்மேனாக இருப்பார். அவருக்கு தமிழ் தெரியாத, இவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார்னு சொல்லி எம்ஜிஆரை பாராட்டுவாராம். அப்புறம் அவர் அந்த இதை எடுத்து சின்னவருன்னு தான் சொல்லுவாங்களாம். சின்னவருன்னு சொல்லி அந்த குர்க்கா அந்த ரசீதை கொடுத்துருக்கிறார். கொடுத்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட நம்ம அடிச்சிட்டோமே, அவன் அடிச்சிட்டான், நான் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டவனா அடிச்சிட்டோமேன்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாக 9:30 மணிக்கு வந்தாராம். 9:30 மணிக்கு வந்துட்டு டிஃபன் வந்திருக்குதான், சாப்பாடு வந்திருக்குதான், எதுவும் சாப்பிட்லையும் பேசாமல் ரூம்லேயே இருந்துட்டாராம். சாயங்காலம் 5 மணிக்கு ஆரன் வீரப்பன் வந்தாராம். வந்துட்டு மேலே போனால் சின்னவர் கீழே இறங்கல, என்ன சாப்பிடல என்னன்னு தெரியல. 5:30 மணிக்கு மேலே போனால் இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், செல்வத்தை அடிச்சிட்டேன் அப்படின்னு. எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். அவன் இவ்வளோ நாளாக இருந்தான், நான் அவரை பார்க்காம அடிச்சிட்டேன், இவ்வளோ இருக்குது உள்ள, எடுக்க மாட்டான், எதுவும் எடுக்க மாட்டான், பொய் பேச மாட்டான், உண்மையாக இருப்பான். அது கஷ்டமாக இருந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்லையாம்.